அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குனாக்கா, இந்த இந்திய அழிப்போம் இந்திய ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு என்ன தான் பிரச்சனைனே தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஹிந்தியில் எழுதியிருக்கிறத அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவனுங்க பண்ணுறது எல்லாமே பொதுமக்களுக்கு தான் பாதிப்பாக இருக்கும். இவனுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் குங்குமம் தாலியோட நல்லா இருக்கும். அடுத்தவங்களுக்கு தாலி அறக்கிறதுக்கு தான், பொட்டை அழிக்கிறதுக்கு தான் வேலை செய்வானோ. இருக்கிறவனை உசுப்பேற்றி விட்டு இப்போ ஒருத்தர் போய் ட்ரெயினுக்கு முன்னாடி போய் ஊந்து குதிச்சு இறந்துட்டான். இப்போ அவங்க வீட்டில் தாலி அறுத்துட்டானோ. இவனு இதே மாதிரி பொதுமக்கள், தமிழக பொதுமக்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. என்ன இவனு எப்போ இந்திய ஒழிப்பு போராட்டம் இந்த மாதிரி பண்ணுவானோன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனில் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, 3 தான் இருக்குது. அங்கே ஒன்றும் ஹிந்தியில் மட்டும் தனியாக எழுதி வச்சில்ல. ஹிந்தியில் எதுக்கு வச்சுருக்கிறாங்கனாக்கா, நார்த் சைட்லேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி சைடு யாராச்சும் வந்தாச்சுனாக்கா, ஒருவேளை அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்க என்னான்னு கேட்டாச்சுனாக்கா, தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தெரியல அப்படின்னாங்க, ஹிந்தியில் தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்கு தான் 3 மொழியில் வச்சுருக்குது. இதே ஆந்திரா போயிடுச்சுனாக்கா, ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்கும், தெலுங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். மகாராஷ்டிரா போயிடுச்சுனாக்கா அந்த மாதிரி ஒரு இதில் போயாச்சுனாக்கா அந்த எந்த மாநிலத்தோட மொழியோ அது இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த இவனு பைத்தியக்காரனோ வெளியில் போய் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ தெரியல, எல்லாம் இதே தான். இவனு சொல்லணும் தாலியாக அறக்கணும், அடுத்தவங்க வீட்டு தாலியாக தான் அறப்பானுவோம். நம்ம பசங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சிபிஎஸ்சியில் படிப்பானுவோம், இங்கிலீஷ் படிப்பானுவோம், ஹிந்தி படிப்பானுவோம், பெரிய பெரிய வேலைக்கு போகணும், தமிழ்நாடு பூரா சுற்றுவானுவோம், இந்தியா பூரா சுற்றுவானுவோம், வேர்ல்டு பூரா சுற்றுவானுவோம். ஆனால் நம்மளை இங்கே அந்தாண்ட என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. இப்போ ஹிந்தி தெரியாதே வச்சுருக்கணும். யார் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க புரிஞ்சாச்சுன்னா தான் நம்மளுக்கு புத்தி வந்துருமே. அதனால் ஹிந்தி படிக்காதீங்க இப்படியே தான் சொல்லிட்டுருக்காங்க. நானும் வந்ததுலேருந்து நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். நான் போயிட்டு என்ன கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறையா பதிவில் இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு உங்கள் 19 வயசு வரைக்கும் இங்கே 12வது படிச்சுட்டு போனால் எனக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே போயிட்டு அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாத்து கூடயும் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, தொடர்பு இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து கிடைக்கிது. இப்போ நவோதயா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதில் 3வது மொழி எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கன்னு தான் சொல்கிறான். நீ ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீ மலையாளம் படி, இல்லைனா தெலுங்கு படி, இல்லைனா கன்னடா படி, ஏதாவது 3வது லாங்குவேஜ் வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான். இவனு இதே மாதிரி இந்தியை கொண்டாந்துட்டாங்க, இந்தியை திணிக்கிறாங்க, இது பண்ணுறானுன்னு சொல்லிட்டு இருக்கிறவனை இப்படியே வச்சுருப்பானோ. மக்களே நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு அடையணும். இந்த மாதிரி ஆளுகிட்டேருந்து என்ன குழந்தைங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும். இவனும் இதே மாதிரியே சொல்லி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேலே அனுப்பிச்சி விட்ருவானோ. நன்றி, வணக்கம்.